ஈஸி ரைடர். ஓகே ஓகே. என்ன வழிப்பறி பண்றாங்க? ஏ 2 பேர்ரா. இங்க ஒருத்தர் படுத்துட்டாரு, அங்க ஒருத்தர் படுத்திருக்காரு. இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, நேரா ஹைதராபாத் தாங்க போறோம். ஹைதராபாத் போயிட்டு அங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு, அங்க ஏதோ வந்து பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்கான். அதை நம்ம பார்க்க போறோம். அதோட வீடியோ என் பண்ண போறோம். அது வரைக்கும் என்னென்ன வருது, என்னென்ன சுவாரஸ்யமா இருக்கு, என்ன காமெடியா இருக்கு என்னன்றதை பார்ப்போம். ஹாய் ப்ரோ. கோயிங் த்ரூ லடாக். ஈஸி ரைடர். ஓகே ஓகே. டிஃபன் சாப்பிட்டாங்க. ஓகே, நார்மலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சிக்கன் சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மலா இருக்கு. ரொம்ப கொடூரம்னு சொல்ல முடியாது. நார்மலா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் போக 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 எப்படிதான் மாறுன்னு தெரியலையே. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9:47ங்க, 10 மணி. நம்ம ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 347 கிலோமீட்டர் இருக்குங்க. 5 வருஷம் இப்போ போயிடலான்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம் எப்படி போகிறோம். ஏன்னா நின்று தான் போவோம். நான் ஸ்டாப்பாக அடிச்சோம்னா 5 வருஷத்துல போயிடலாம் சொல்கிற மாதிரி. அதுக்குள்ளேயே போயிடலாம். அதே மாதிரி நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் யாரும் வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்ம ஊர்லேருந்து கிளம்புறவங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்க அப்படின்னா அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வண்டி அங்கெல்லாம் ஜாமான் வந்து கம்மியாக இருக்கும். அங்கே பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே போய் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு வேண்டுகோளாக எடுத்துங்க. யாரும் இது மாதிரி நினச்சிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து நான் ரொம்பவே அனுபவப்பட்டு ரொம்பவே பட்டுட்டேன், நல்லா பட்டுட்டேன். நம்ம வண்டி கண்டிஷன் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போதான் நம்ம வீட்டை விட்டே கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் வந்துருங்க. நம்ம ஸ்டேட்னா பிரச்சனையே கிடையாது. எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்ற பாருங்க. இந்த இந்த இருக்கா சைட்டோர்ல வந்து 2 கோல்டு போயிடுச்சு. அதாவது எப்படின்னா 2 கோல்டு வந்து போடாம விட்டாங்க. கேடிஎம் ஷோரூம்ல சரி சொல்றப்ப ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரேடியேட்டர் கவர் இருக்குல்ல, அதுல வந்து ஒரே ஒரு போல்ட்டு போடாம விட்டுருக்காங்க. மொத்தம் 3 போல்ட்டு தான் போடாம விட்டுருக்காங்க. இந்த 3 போல்ட்டுக்கு நீங்க எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க? நேற்று மொத்தம் 3 போல்ட்டுக்கு வந்து, அதுவும் வந்து புது போல்ட்டை முடிச்சு கொடுக்கல, கடையில கடந்த போல்ட்டா முடிச்சு கொடுத்தாங்க. இந்த 3 போல்ட்டுக்கு சேர்த்து 90 ரூபா வாங்கிட்டாங்க. மனசாட்சி இல்லாம 90 ரூபா வாங்கிட்டாங்க. நம்ம ஊர்ல 30 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. 90 ரூபா வாங்கிட்டாங்க. அதே மாதிரி 2 நம்பர் பிளேட் வச்சோம். 2 நம்பர் பிளேட் வந்து பிளேட்டு நம்பர் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு மொத்தமாக சேர்த்து 180 ரூபா வாங்கிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு எனக்கு. அதனாலே சொல்றேன், யாரும் தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா வண்டியை ரெடி பண்ணிட்டு வர மாதிரி பாத்துங்க. நாக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்குங்க. சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம எந்த சாப்பாடுலையும் ஒழுங்கா எப்படி சொல்றது, சிலது பார்த்தா ஒரே உரப்பா இருக்கு, சில சாப்பாடு பார்த்தா ஒரே உப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இது முடிஞ்ச அளவு ஃபுல்லா எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமா தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணுங்க. நல்லா இருக்குங்க. நான் கிளைமேட் சூப்பரா இருக்கு, வேற லெவலு. நாங்க கரெக்டா ஒரு 600 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருந்து ஒரு 600 700 கிலோமீட்டர் தாண்டின உடனே கிளைமேட் இதே மாதிரி தாங்க. சூப்பரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. வெயில் அடிச்சாலுமே அந்த சில்னஸ் இருக்கு. இல்லாம நம்ம போறதுல வந்து கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு அங்க உள்ளவங்க வந்து ஒரு டூரிஸ்டர் வந்து சொல்றாங்க. ஒரு அக்கா வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாவில், நம்ம கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஆபத்துல முடிஞ்சிடும். ஏன்னா வந்து -டிகிரில நிக்கிறான் எல்லாமே. ஆனா இன்னும் நம்ம வந்து ஆக்சிஜன் வாங்கல, பஞ்சர் கிட் வாங்கல, பம்ப் வாங்கல. அது 3 முக்கியம். மெயினானது முக்கியம் 3. இது 3த்தையும் கையில எடுத்துட்டு போகாம இல்லைன்னா கிளம்பிடாதீங்க. ரூம்ஸ் தான் வந்து பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் தான் வந்து எங்க ஊர்ல ஒரு அண்ணன் இருக்காரு, பாலா அண்ணன், உங்களுக்கு தெரியும். எக்ஸல் 50ல டிவி 50ல வந்து லடாக் போனாரு. வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறது, வேர்ல்டு ரெக்கார்ட் டிவி 50ல லடாக் போனாரு. அவர் வந்து ரூம்ல வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன், கம்மி பிரைஸ்ல நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாரு. ரூட் நான் சொல்ற ரூட்ல போங்க, கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ரோடும் சூப்பரா இருக்கும், நீங்க போறப்ப அழகா இருக்கும் ரோடு பார்க்கறதுக்கு, அதுலயே போங்க அப்படின்றாங்க.
ஆனா நம்ம தம்பி பையன் என்ன பண்றான், பிறந்த பையன் என்ன சொல்றான்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் அங்கேயே போனேன், சுத்தி பார்க்கலானே அப்படின்னு சொல்றான். அந்த அளவுனா எந்த பட்ஜெட் இல்ல. நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரெடி பண்ணி தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி என்ன நடக்குது எப்படி சூழ்நிலை அப்படின்றத பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்களா, கோயில் இருந்தா கோயிலுன்னு தெரியலனா கோயிலா கல்யாண மண்டபம் அது. ஏன்னா நிறைய பேர் நிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. கோயில் மாதிரிதான் இருக்கு. ஆனா நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கோல்டு கலர்ல இருக்கு அப்படி கோயிலே. உள்ள எல்லாம் பார்த்தா கோல்டு கலர்ல இருக்கு. செம்மையா இருக்கு. நம்ம ஹைதராபாத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 266 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இன்னும் 266 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ல வந்து பிரேக் எடுத்து டீ ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். நம்மளுக்காக இல்ல, வண்டி இன்ஜின் கூலிங் அவங்க லைட்டா, அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியல. சரி கொஞ்சம் டீ சாப்பிடலாம் அதனால வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டியதான். எங்க அப்பா எத்தனை கிலோ பாருங்க. ஐயோ, இங்க பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க எத்தனை இது பாருங்க. இந்த சைடு மட்டுமே 2 4 6 8 10 10 10 20 20 24 28 எம்மா 30 வீலுங்க. அந்த இதுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 30 வீல் இருக்குங்க அதுக்கு. செம்ம பெருசு ட்ரக்கு. எல்லா இடத்துலயும் இந்த பச்சி தாங்க போடுறாங்க. வயிற்ற பறக்குது அந்த பச்சை பின்னாலே. ஐயோ, அதுவும் எப்படின்னா ஒரு டேஸ்ட் இல்ல. டேஸ்டே இல்லாம பச்சி போடுறாங்கன்னா அது இங்கதான். மிளகா மட்டும் வச்சிருக்காங்க உள்ள. ஒரு இடத்துக்கு மிளகா ஒன்று இருக்கு. அது ஒன்று இருக்கிறதுனால அந்த காரத்தினால திங்கிறாங்க. மற்றபடி பார்த்தா சப்புன்னு தான் இருக்கு ஃபுல்லாவே. அப்பா, இங்க பாருங்க ஆஞ்சநேயர் சிலை செம்மையா பண்ணிருக்காங்க. வால் எப்படி தலைக்கு வர பாருங்க. அப்பா, சூப்பரா இருக்குங்க. தூரம் கிட்ட சேர்ந்து பாக்குறப்ப அவ்வளவு தெரியல. தூரத்துல இருந்து பாக்குறப்ப கொஞ்ச நேரத்துல சிலுத்துட்டுங்க அப்படியே உடம்பு. செம்மையா இருக்கு. ஏய், கிளம்பியாச்சு, போமா. ஒரு 100 கிலோமீட்டர்ல நிறுத்தலான்ற ஒரு பிளான். ஏன்னா 127 கிலோமீட்டர் தான், 120 ஒரு 100 கிலோமீட்டர் நிறுத்துவோம் அடுத்தது. வண்டி இன்ஜினுக்காக தாங்க பாக்குறது. மற்றபடி நம்மளுக்குலாம் ஜாலியா இருக்கு. ஓட்டிட்டு போறது ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். நான் ஸ்டாப் அடிக்கிறாங்க அடிச்சிடலாம். வண்டி இன்ஜினுக்கு மட்டும்தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. வழி சரி பண்றாங்க. ஏக்கா நீங்க வேற, நாங்களே அமௌண்ட் இல்லாம போயிட்டு இருக்கோம். வழி வந்து மாறி வந்துட்டாங்க. இப்போலாம் மாறி வரல, மேலே ஏறிட்டோம். நான் போய் பாருங்க, ஸ்ட்ரைட்டா போகணும். அந்த ரோட்ல போற அந்த ரோட்ல போறதுக்கு மேல வந்துட்டோம். நீ போ. மாறி போயிட்டோம், வழி மாறி போயிட்டோம். அதனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இறங்கல ரொம்ப தூரம்லாம் போகல, லைட்டா மாறி ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டோம், அவ்வளவுதான். அந்த பாலம் சுத்திக்கிட்டே வந்ததுல சுற்றுலால வந்து 2 ரூட்டு காமிச்சதுங்க. இந்த சைடு ஒரு ரூட்டு, இதுல ஒரு ரூட்டு காமிச்சது. நம்ம வந்து இங்க ஸ்ட்ரைட் ரூட்லாம் போகணும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு போயிட்டோம். அதுதான் கொஞ்சம் ஆயிடுச்சு. பாத்துக்கலாம், அது என்ன பண்றது, ட்ரிப்னா அதெல்லாம் வரதாங்க செய்வோம். நம்ம பழகின ஒரு அது. இது ஆக்சிடென்ட் சொல்லுங்க. பார்த்து வருமா? 2 பேரா? இங்க ஒருத்தர் படுத்துட்டாரு, அங்க ஒருத்தர் படுத்திருக்காரு. அப்படி நிக்கிறாங்க, எல்லாம் கூடிதான் நிக்கிறாங்க. ஒழுங்கு ஆம்புலன்ஸ் வருதா என்னன்னு தெரியல. நம்ம ஐயோ, 2 பேருங்க. 2 பேர் அப்படியே ஃபுல்லா படுக்கையிலே போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாவே. நாங்க கிட்ட போகலங்க, கிட்ட போய் பார்க்கல. ஏன்னா அவங்க ஃபேஸ் காட்ட வேண்டாம் வீடியோல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் போகல. ஏன்னா சரியான ஆக்சிடென்ட்டுங்க. யாரா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா வாங்க, ஹெல்மெட் போட்டு வாங்க. ஹெல்மெட் போட்டு வர்றது இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா வாங்க எல்லாருமே. டிராபிக்கான உள்ள இடத்துல ஸ்லோவா வாங்க. பைக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எங்க போனாலும் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மினிமம் ஒரு 70 80 அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம இந்தியா பிளாக பாருங்க. எவ்வளவு பெருசா பறக்குது பாருங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா ரெண்டு ஒரே சைஸ் தான் நினைக்கிறேன். அவ்வளோ சரியான பெருசு. இப்போ பாருங்க, இந்த ப்ரோ செம்மையா போறாருங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. சூப்பரா போறாருங்க. ஹாய் ப்ரோ. பாய் பாய் பாய். ஜாலியா போறாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாய் காமிச்சாருங்க, பின்னால இருந்தப்ப பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. ஆனா நான்
நான் நினைச்சிட்டேன் சரி வேற ஏதாவது சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சரி ஐயோ பாய் சொல்றாரு, எட்டி பிட்டு பாய் சொல்றாரு, பாய் சொல்ல முடியும்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா பங்கு பிறகு போட்டு கரெக்டா விட்டாரு. ஐயோ இங்க பாருங்க சரியான ஆக்சிடென்ட்டுங்க. ஐயோ இங்க பாருங்க வீட்டு போயிட்டு ஏ அப்பா ஏர் பேக்க பாருங்க, ஏர் பேக்கா கிழிஞ்சிட்டு பாருங்க. அப்பா முடியலங்க, சரியான வேணுங்க. ஏ அம்மா பாருங்க நான் எப்படி சூட்லாம் வந்து கழட்டி விட்டு பனியனோட ஓட்டிட்டு உட்காந்துருக்கேன். இங்க பாருங்க சூட்லாம் ஒரு சைடு பறக்குது. வெயில் மோசமா இருக்குங்க, வர வெயில் மோசமா இருக்கு. என்னடா கிளைமேட்லாம் நல்லா இருக்கே சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா வெயில் வர கொஞ்சம் மோசமாயிருச்சு. நானே கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல நெருக்கி நம்ம ஜூஸ் குடிச்சிட்டோம். ஹைதராபாத் பிரியாணி திங்கணுங்கிறதுக்காகவே நம்ம சாப்பிடல கண்டோம் மத்தியானம். அங்க போயிட்டு ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கிட்ட சாப்பிடல. அங்க போயிட்டு ஒரு பிடிக்க வேண்டியதான். பிரியாணி நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒரு வழியா நம்ம ஹைதராபாத்ல வந்து நெருங்கியாச்சுங்க. எப்பா சரியான ரைடுங்க இங்க. அம்மா சரியான வெயில செம்ம டயர்டாயிட்டு உடம்புக்கு. ஹைதராபாத் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அசால்ட்டா பண்ணியாச்சு. ஆனா வெயில் தான் முடியல. இனிமேலாம் நம்ம போக குளிர் தாங்க, வெயிலே பார்க்க முடியாதுங்க. போ அப்படியே குளிர் தான் வந்துட்டு இருக்கோம். ஐயோ என்னடா அது இப்படி குளிருது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வச்சிரும். அதனால எந்த அளவுக்கு நம்ம வெயில இருக்க முடியுமோ அந்த அளவு நம்ம வெயில செய்யறதுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. சில இடத்துல இது மாதிரி பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு எனக்கு. பாலம் கட்டியிருக்கிறதே பார்க்காம அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாம்ப் கொடி கூட வைக்கல. ஒரு ஃபிளாக் வைப்பாங்களே அது கூட வைக்கல. சேஃப் கலர் கொடி வைப்பாங்க அதை வைக்கல. நான் பண்ணல, நான் மட்டும் நேராக போயிட்டேன். என்கிட்ட வந்து நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் ஏதோ அன்னைக்கு ஷோரூம் விட்டு பிரேக் ஷூவை வந்து மாற்றினதுனாலதான் நான் அன்னைக்கு வந்து நான் விழுவாம இருந்தேன். இல்லைன்னா குழிவில் விழுந்திருப்பேன் அன்னைக்கு. நம்ம போற சீசன் வந்து பயங்கரமா இருக்காங்க. அதுக்குதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க, அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க ரொம்ப -டிகிரில இருக்கட்டும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க, தட்டி தூக்கிடலாம் எதுவும் இருந்தாலும் சரி. நம்ம என்னைக்குமே சரி சதறக்கூடாதுங்க. என்னைக்குமே வந்து மனசை விட்டுட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜாலியா இருக்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். போயிட்டே இருக்குன்னு யோசிச்சோம்னு வச்சுங்களேன், வேஸ்ட். அப்பா ஹைதராபாத் உள்ள நுழைஞ்சாச்சுங்க. சரி டிக்கெட் நினைச்சிடு பசிக்குது. ஏய்! எல்லா பசங்களும் பாக்குறாங்க. பாய் 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 பாய். டாடா. மழை வந்துட்டுப்பா. ஐயோ சரியான மழை வந்துட்டுப்பா. பாய் காமிச்சது ஒரு குத்தமா. நல்ல மழையா வந்துட்டுங்க. பைக் எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே, இன்னும் காசு இல்லைன்ட்டு. நல்ல மழையா வந்துட்டுப்பா, நிறுத்திக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. நிறுத்திக்கலாம். நான் வெளியிடுங்க. சரியான மழை. சரி அந்த பசங்க பாய் காமிச்சாங்களா? சரி பாய் காமிச்சு பட்ட அடிக்கிறது. நம்ம என்ற இடத்த மழையை சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சரியான மழை இங்க பாருங்க. எப்பா அதாவது நடந்துருச்சாகும். நனையில இல்ல என்னடா ரோடு போயிட்டே இருக்கு டிராபிக்கா. நவம்பர் வேட்டு சரியான டிராபிக்கா இருக்குங்க. இன்னமும் டிராபிக்ல நாங்க போகல. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நல்ல முறையான டிராபிக். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கொடி பறக்குதுலங்க, அதுதான் அந்த சார்மினார்னு நினைக்கிறேன். சார்மினாரா அது பேரு கூட வாயில வர மாட்டேங்குதுங்க. அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்மா தெரியல. ஆனா அதுவா இல்ல வேற எதுவும் தெரியல. நான் அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் காமிக்குது, 3.8 கிலோமீட்டர் காமிக்குது. பார்க்கலாம், இங்க இருந்து கணக்கு பண்ணி பார்த்தா அதுவாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கடவுளே டிராபிக் வந்துடக்கூடாது கடவுளே. இப்போ மேப் எங்கதான் அழைச்சு போகுன்னு தெரியலங்க. ஏதோ பசாருக்குள்ளா பூந்து அழைச்சு போகுங்க ரூட்டு வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இதே மாதிரி பஜார் மாதிரி இருக்கு. அதுதான் கூட்டாரு எல்லாம் நம்மளதான் பாக்குறாரு. யாரும் அவனை கூட்டிட்டு வந்துட்டோமா? ஓ இதுதானா? வந்தாச்சு வந்தாச்சு. இதுதான். ஓகே. இல்ல ரிட்டர்ன் போட்டோ ரிட்டர்ன்.
பைசி ரைடர்னு கத்துறாருங்க அவரு நம்ம பேரை. ஏய் பாத்து 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 பாத்துக்கா பாத்துக்கா. சரியான பசாருங்க நான் அது தூக்கிட்டே இருக்காங்க. போட்டோ போடுங்க. முடியலங்க. வண்டியை கொண்டு போயிட்டு நாங்க 2 பேர் மட்டும் தானே அங்க வந்து டிராவலர் மாதிரி வந்து போட்டோம். அது இல்லாம இன்ஸ்டா கோப்ரோல வர வச்சிருந்தோமா. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து ஹிந்தி தான் போல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஸ்பைசி ரைடர் அப்படிங்கிறா நேம் சைடில் அடிச்சிருக்காங்களா, அதை பார்த்து ஸ்பைசி ரைடர் அப்படிங்கிறாரு. நான் கொஞ்சம் ரூம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கம்மி பண்றாங்க முடியல எங்களால. ஆனா ஃபுல் நெருக்கல் இங்க பாருங்க. இதெல்லாம் நாங்க வந்தோமே ஃபுல்லாவே இது மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் அப்படிதான் வந்தோம். நாளைக்கு காலையில் வந்து பெட்ரோல் போடவே காசு இல்லை எங்கள்கிட்ட. இப்போ என்ன கதைனா, என்ன ஹைதராபாத் பிரியாணின்னு திருத்திரவண்டியில் போட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. நம்ம சாப்பிட்டே ஆகிறோம் அப்படின்னா எனக்கும் வந்து சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அதில் அப்படின்னு சொல்லி சரிட்டு வந்தாச்சு. வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உள்ளே வரத்துக்கே நம்ம ஒரு 50 ரூபா காசு கொடுக்கணும் போல, அவ்வளோ பிடிச்சுங்க. இங்கே பாருங்க, என்னமோ பங்களாவுள்ள வர மாதிரி இந்த இதுனா என்ன மசாஜ், அது தாய் மசாஜ் இருக்குங்களா, அது மாதிரி இருக்கு ஹோட்டலு. ஐயோ, அந்த இது டிப்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, ஒருத்தவங்களும் ஒரு ஆளுக்கு 200 ரூபா 100 ரூபா அது மாதிரி கொடுக்குறாங்க. நான் பார்த்து அள்ளி விட்டுட்டு அதனால நம்ம சிங்கிள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பிரியாணி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 500 ரூபாங்க. சிங்கிள் பிரியாணி 500 ரூபா. இந்த பையனால 500 ரூபா ஒரு நாள் தானே சாப்பிட வருவான். அதனால சரி ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணி வைப்போம். நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு போமா, லேல வெட்டு நூடுல்ஸ் தான். கடவுளே, அழிய மாட்டேன். எப்படியும் ஹைதராபாத்ல பாதி காசு தந்துரும். தேங்காய் சட்னியா சும்மா சொன்ன அந்த ஃபீல். எப்படியும் இப்போ ஹைதராபாத்ல வந்து பாதி காசு தந்துருங்க. இனிமேல் ஹோட்டல்லாம் சாப்பிட கிடையாது. இனிமேல் 4 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி நாளைக்கு எங்களோட ஸ்கேனர் தரோம், எங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. இருக்க பார்க்குறவங்களும் பார்க்காம போயிடுவாங்களா அப்புறம். அதாவது வந்து நான் எவ்வளோ பில்லு என்னன்றதை வந்து ஒரு இதில் ரூம் வேறு பிடிக்கணும். ரூம் பிடிக்கல ஒன்றும் கடைசியில். அதனால் எவ்வளோ பில்லு என்னன்றதை வந்து நான் ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக வீடியோ போடுறேன். பாய். பின்னாடியே வா போடா. ஃபேமிலி நான் ஒரு வழியாக ரூம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து செம்ம டயர்டு. கண்ணெல்லாம் பாருங்களேன். இங்கே இந்த கண்ணு ஓகேவா இருக்குது, இந்த கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படின்னா எரியிறாப்புல இருக்குது. அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ற ஒரு பிளான் வந்துட்டு ஃபுல்லாக இனிமேல் எடிட்டிங் பண்ணிட்டு பாருங்க வந்தோடனே ஃபுல்லாக களைச்சி போட்டு எப்படி கசன்னு கணக்கு ரூம் நீட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்தோடனே ஃபுல்லாக களைச்சி போட்டு கசகசன்னு ஆகிட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைதராபாத்தில் தாங்க இருக்கோம். ஈஸியெல்லாம் வர வந்துட்டு ஹைதராபாத்தில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம ஹைதராபாத்லேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நாக்பூர் கிளம்பிடுவோம். நாக்பூர் போயிட்டு நாக்பூர்லேருந்து எங்கே போகிறோம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃபேமிலி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை வந்து ஆளில் பிடிச்சிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாயெல்லாம் புலம்புதுங்க, முடியல, சரியான டயர்டு. சரி ஓகே, பை, டாட்டா, லவ் யூ, பை.